ஹாரி பாட்டர். Harry Potter? Harry Potter! Harry Potter! இந்த கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு அள்ள குறையாத ஒரு தங்கம்னே சொல்லலாம் இந்த ஹாரி பாட்டர் கண்டென்ட். அந்த அளவுக்கான நெறைய விஷயங்கள் இதில இருக்குது. அதாவது நம்ம சேனல் ஆரம்பித்த காலகட்டத்திலேயே இந்த ஹாரி பாட்டர் கண்டென்ட்டை பண்ணலான்றது தான் நம்மளோட ஐடியா. பட் ஆனால் அன்னைக்கு வரைக்கும் முடியல. இன்னைக்கு வரைக்கும் முடியல. இப்போ தான் முடிஞ்சிருக்குது. ஸோ கண்டென்ட் வைஸ் நெறைய பேர் தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த ஹாரி பாட்டர் வந்து ஒரு கோல்ட் மைனிங் ஏரியா மாரி. கேஜிஎஃப் மாரி சும்மா தோண்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்மளும் இன்றைக்கி தோண்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஹாரி பாட்டர் பற்றின மிஸ்ஸிங் கண்டென்ட் ஆர் மிஸ்ஸிங் பிளாட்ஸ் இல்லை அவங்களாம் மிஸ் பண்ண விஷயங்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ இன் டு தி ஹாரி பாட்டர். நான் முதல்லயே கொடுக்க வேண்டிய ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ ஸ்பாய்லர் அலர்ட். நிறைய ட்விஸ்ட்டை வந்து இந்த வீடியோவில் நான் படக்குன்னு போட்டு உடைச்சிருந்திருப்பேன். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். படமும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து 8th வரைக்கும் எப்படி போச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. ஓகே, முதல்ல இந்த படத்தினுடைய கதையை பார்க்கலாம்னா, கதை ரொம்ப பெருசு. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கதை சுருக்கம் நான் இந்த இடத்துல சொல்ல போகிறேன். இந்த படங்கள் மொத்தம் 8 பார்ட்ஸ். புக்லேயே வந்து இந்த சீரிஸ் 7 தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் படத்தில் வந்து டெட்லி ஹாலோஸ் வந்து 2 பார்ட்டாக எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அல்லது வியூவர்ஸ் யாராவது ஹாரி பாட்டர் புக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை நான் சொல்றது அதாவது மூவிஸ்ல மிஸ் ஆனது ஒருவேளை புக்ல இருக்கலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னா அந்த புக்கில் வந்து கண்டென்ட் ரொம்ப டெப்த்தாக இருக்குமா. அதாவது புக்கில் வந்து இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்குமா. ஒவ்வொரு கேரக்டருடைய தனிப்பட்ட ஸ்டோரிஸும் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டாக இருக்கும் அப்படின்னா உண்மையாக போயான்னு தெரியல கைஸ். ஸோ நான் புக்கு பக்கமே போனதில்லை. நான் இந்நாள் வரைக்கும் வாழ்க்கையில் படித்த புக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 புக்ஸு தான் இருக்கும். இன்னொன்று எனக்கு அதிகமாக புக் படிக்கிறவங்கள பார்த்தா எனக்கு ஒரு பயம். ஸோ அந்த நாலேஜ் அதிகமாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக இது ஹாரி பாட்டர் சீரிஸ் வந்து புக்ஸ் யாராவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பார்க்காத மூவிஸில் பார்க்காத கண்டென்ட் ஒரு வேளை புக்கில் இருக்கலாம், என்னமோ எனக்கு தெரியல. ஏன்னா ஹாரி பாட்டர் புக் பக்கமே நான் போனது கிடையாது, புக்ஸ் பக்கமே போனது கிடையாது. இதில் எங்கே ஹாரி பாட்டர் பக்கம் போகிறது. இப்போது கதையுடைய சுருக்கங்கள் பார்க்கலாம். ஹாரி பாட்டர் என்பது இப்போ நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா புக்ஸ் அப்படின்னு. இது முதல்ல வந்து புக்காக தான் வந்தது. அந்த புக்கை வந்து ஜே.கே. ரோலின் எழுதியிருக்காங்க. மொத்தம் 7 சீரீஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் புக்கை பற்றி நான் பார்த்தது கிடையாது கைஸ். டேவிட் ஹேமன் தயாரிப்பில் கிறிஸ் கொலம்பஸ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கு ஹாரி பாட்டருடைய முதல் படம். கதையினுடைய ஆரம்பத்திலேயே வந்து இந்த ஹாரி பாட்டனோட அப்பா அம்மாவும் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுடைய சிஸ்டர் தான் வந்து அவனை வளர்த்துறாங்க. இன்னொன்று சரியான கவனிப்பில் அவனை வளர்த்தலை. அதாவது ஒரு ஜெயிலில் வச்சிருக்க மாதிரி தான் அவனை வச்சிருக்காங்க. இவ்வளோ வெறுப்பில் இருக்கவங்க ஏன் குழந்தைய வளர்த்துறோன்னு நீங்கள் கேட்பீங்க. அது வேற விஷயம். இப்போ இந்த ஹாரி பாட்டருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும். அந்த ஏஜுக்கு அப்புறம் வந்து அவன் ஹாக்வர்ட்ஸுக்கு அழைத்து வரப்படுவான். அதுக்கப்புறம் அந்த ஹாக்வர்ட்ஸில் அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நிறைய புது ஃபேமிலிஸ் கிடைக்கும். இன்னொன்று இவன் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அதில் இன்வால்வ் ஆவாங்க. இன்னொன்று நான் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துட்டேன் கைஸ். நான் இந்த படத்தை வந்து நடக்கிறது வந்து நம்ம உலகத்தில் இல்லை, ஒரு மேஜிக் வேர்ல்டில், ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு. ஸோ ஜே.கே. ரோலின் வந்து இதுக்காக நிறைய ரிசர்ச்லாம் வேறு பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டோரிஸ் எழுதுனாங்களாம். இதுக்காக ரியல் பிச்சுக்கிட்டெல்லாம் போய் அவங்கள நேரில் பார்த்து ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கதை எழுதுனா சொல்கிறாங்க. நான் அதை பற்றி இன்னொரு கண்டென்ட்டில் வரேன். ஸோ தங்கம் இல்லை, அதனால் இனிமேல் தான் வரும். அந்த ஹாக்வர்ட்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் அவன் நிறைய மிஸ்ட்ரீஸான விஷயங்கள்லாம் பார்க்குறான். இன்னொன்று அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு பின்னாடி இருக்க அந்த பின்னணி மெயின் வில்லன் இந்த வால்டமோட் வந்து ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான வில்லன் இந்த ஸ்டோரியில். அந்த வில்லனுக்கு ஒரு 7 ஹார்க்ரக்ஸ் அதுக்கு பேர் என்னடா ஹார்க்ராக்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா ஹார்க்ராக்ஸஸ் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரேடியாக அவனை நேரில் போய் கொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக அவனோட உயிர் வந்து 7 பொருளாக பிரிக்கப்படும். அதான் அந்த பழைய கதை மாதிரி தான். 7 மலை 7 கடல் தாண்டி தான் உயிர் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே வந்து இந்த 7 ஹார்க்ரக்ஸ் அதுவும் 7 தான் வருது பாருங்களேன். கான்ஸ்பிரசி தியரிஸ் வாவ். அதே மாதிரி இந்த வால்டமோட்டுக்கு 7 ஹார்க்ரக்ஸ் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி அவனை டிஸ்ட்ராய் பண்ணானா இல்லை இந்த ஹாரி பாட்டரே தன்னை அழிச்சுக்கிட்டானா அப்படின்றது தான் கதை. இன்னொன்று இந்த 7 ஹார்க்ரக்ஸஸ் வந்து நிறைய விதமான ஒவ்வொரு வகையாக இருக்கும். இதில் இன்னொன்று நிறைய ட்விஸ்ட்டும் இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் கதையுடைய சுருக்கம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சுருக்கியிருக்கேன். இதில் வந்து நிறைய கண்டென்ட் மிஸ் ஆகும். ஸோ நிறைய கேரக்டர்ஸ் வேறு இந்த படத்தில் நடிச்சிருக்கு. டேனியல் ராட்க்ளிஃப், எம்மா வாட்சன்,
எம்மா வாட்சன், ரூபர்ட் கிரைண்ட், ஆலன் ரிக்மன், ராபி கால்ட்ரன், டாம் ஃபெல்டன், ரிச்சர்ட் ஹாரிஸ், மேகி ஸ்மித், மேத்யூ லூயிஸ், போனி ரைட் மற்றும் பலர் நடித்திருக்கக்கூடிய இந்த படம். இந்த படத்தின் மூலிமா ஃபேம் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் இந்த ஹீரோ டேனியலும் அப்படி தான். ஸோ இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. நம்ம இப்போது மிஸ்ஸிங் கண்டென்ட்டுக்கு போவோம். முதல்ல பார்க்க போகிறது 7 ஹாக்ராக்ஸில் ஒன்றான ரேவன்க்ளாவ் டைனன்டர், அந்த வால்டமோர்ட்டினுடைய உயிரில் ஒரு பாதி. இதை வந்து ஒரு சிம்பிளிசிட்டியாக வந்து அழிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. இதை வந்து டெட்லி ஹாலோஸில் தான் இந்த ஹாக்ராக்ஸை அழிப்பாங்க. இது ஜஸ்ட் சும்மா அப்படியே போகிற போக்கில் சும்மா அடிச்சு விட்ட மாதிரி தான் இருந்ததை தவிர்த்து இது வந்து ஒரு சின்சியரான ஒரு விஷயம், அதாவது வால்டமோர்ட் உயிரில் ஒரு பாதி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கல. அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாக்வார்ட்ஸுக்குள்ளேயே இருக்கிற ஹாரி பாட்டரோட எதிரி மேல்ஃபாய், அவன் கூட சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு பையன் வின்சென்ட் கிராப் தப்பான மேஜிக் ஸ்பெல்ல போட்டுறான். அதனால இடமே தீயால எரிஞ்சிருது. அதில் இதை வந்து ஒரு ஆக்சிடென்ட்டாக கடந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஹாக்ராக்ஸோட ஒரு ஸ்டோரியே கதையவே முடிச்சிடறாங்கன்னு வைங்களேன். ஆனால் இதை வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஓட்டிகிட்டு இருந்தான். அவன் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஹாரி பாட்டர் அவன் புக் படிக்கிறான்னு எனக்கு தெரியாது கைஸ். ஆனால் ஹாரி பாட்டருடைய புக்கில் வந்து அந்த ரேவன்க்ளாவ் டயடனை வந்து வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அதோட டிஸ்ட்ராய் மூமெண்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து கதை விட்றான். ஸோ அவன் கதை விட்றானா இல்லை உண்மையிலேயே அதானே எனக்கு தெரியல. ஸோ புக்ஸ் படிக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த ரேவன்க்ளாவோட ஹார்க்ராக்ஸை வந்து எப்படி டிஸ்ட்ராய் பண்ணாங்கன்றது நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். அது உண்மையாக போய் நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த மிஸ்ஸிங் கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தியஸ்ட்ரல்ஸ். இது நான் சரியாக உச்சரிக்கிறான்னு தெரியல. தியஸ்ட்ரல்ஸ் அதாவது இந்த படத்தில் வந்து ஒரு இன்விசிபிளான குதிரை இருக்கும். குதிரை மாதிரியான ஒரு கிரியேச்சர் ஒன்று இருக்கும். அது வந்து நார்மலாக யார் கண்ணுக்கும் தெரியாது. அது யார் கண்ணுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, யார் சேவை நேரடியாக பார்த்துருக்காங்களோ அவங்களுடைய கண்ணுக்கு மட்டும்தான் தியஸ்ட்ரல்ஸ் அது வந்து கண்ணுக்கு தெரியும். அது வந்து ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸில் வந்து ஹாக்வார்ட்ஸுக்கு போகிற வழியில் ஹாரி பாட்டர் கண்ணுக்கு தென்படும். உண்டான மிஸ்ஸிங் கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாரி பாட்டர் வந்து அவங்க அப்பா அம்மா சாகிறத கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கான் குழந்தையா இருக்கும் பொழுதே. ஸோ அப்போவே வந்து தியேட்ரல்ஸ் வந்து அவன் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஒருவேளை தியஸ்ட்ரல்ஸ், ஐயோ இது வேற பேர் சரியாக வர மாட்டேங்குது, சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மாவோட பிரிவை பார்த்தவன். ஸோ அதனால அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே அது கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குமே, எதுக்காக திடீர்னு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அது ஒரு டவுட் இருக்குது. இன்னொன்று இது 2 வகையாகவும் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா இறப்பை வந்து அவன் கண்ணால் பார்க்கல, அவன் அப்பா அம்மா குழந்தையா இருந்ததுனால வந்து அதை மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னே கூட வச்சுக்கலாம். சரி விடுங்க, அதை தாண்டிடலாம். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ், அந்த படத்துக்கு முன்னாடி படம் காப்லெட் ஆஃப் ஃபயர். அந்த காப்லெட் ஆஃப் ஃபயர் எனக்கு பிடிச்ச படம் அது, அதை நான் பற்றி அப்புறம் சொல்கிறேன். இந்த காப்லெட் ஆஃப் ஃபயரில் வந்து செட்ரிக் டிகரி, அதாவது நம்ம ராபர்ட் பேட்டின்சன் நடிச்சிருப்பார் அந்த கேரக்டரில். செட்ரிக் டிகரின்ற கேரக்டர் வந்து செத்துருது, வால்டமோர்ட் கொண்டுருவான். அப்போ தான் வால்டமோர்ட்டே வந்து உருவெடுத்து வர்ற அந்த பார்ட் அது. ஸோ செட்ரிக் டிகரி செத்ததை வந்து நேரில் பார்த்துட்டான் ஹாரி பாட்டர் அப்படின்றதுனால இந்த ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸில் இது கண்ணு முன்னாடி தெரியுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இந்த இடத்துல தான் காசு ஒரு சந்தேகம். அதாவது ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸுக்கு முன்னாடி பாட்டு காப்லெட் ஆஃப் ஃபயர். காப்லெட் ஆஃப் ஃபயர்லேயே வந்து கிளைமேக்ஸில் எப்படி ஹாக்வார்ட்ஸை விட்டு போகும்பொழுது மறுபடியும் அந்த தியேட்டர்ஸை வந்து பார்த்துருப்பாங்க. ஏன்னா அந்த தியேட்டர்ஸை கிராஸ் பண்ணி தான் இவங்க அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயாகணும். ஸோ அப்போ வந்து அதை ஏன் வந்து காட்டவே இல்லை ஒருவேளை டியூரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னு படத்தை முடிச்சிட்டாங்களா? ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸில் மட்டும் ஏன் இது தனியாக காட்டுறாங்க? ஒருவேளை அதில் காட்ட முடியலன்னு இது சுருக்கமாக என்னன்றது தெரியல. ஸோ இது ஒரு குழப்பங்கள், இது ஒரு மிஸ்ஸிங் கண்டென்ட்டாக நான் இந்த இடத்துல பார்க்குறேன். அடுத்த மிஸ்ஸிங் கண்டென்ட், ஹாரி பாட்டருடைய டேட் நல்லவரா கெட்டவரா? ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் 8 பார்ட்டுமே வந்து திரும்ப ரிப்பீட்டடாக பார்க்கும்பொழுது ஹாரி பாட்டருடைய அப்பா ஜேம்ஸ் பாட்டர் அந்த கேரக்டர் வந்து ஒரு நல்லவனா கெட்டவனான்றது ஒன்றுமே தெரியல. இன்னொரு பக்கம் வந்து ப்ரொஃபசர் செவரஸ் ஸ்னேப் இருக்காரு. அவரை வந்து ஹாரி பாட்டருடைய அப்பா ஜேம்ஸ் பாட்டர் வந்து ஸ்கூல் படிக்கும் பொழுதே அந்த ஹாக்வார்ட்ஸில் தான் படிச்சிருப்பாங்க. அந்த ஹாக்வார்ட்ஸ்லேயே வந்து ஹாரி பாட்டருடைய அப்பா வந்து புள்ளி பண்ணிட்டு இருப்பார். இதை வந்து ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸில் லைட்டாக ஒரு துளி காமிச்சிருப்பாங்க. இது வந்து டெட்லி ஹாலோஸ் பார்ட் 2ல் வந்து, அதாவது லாஸ்ட் 8வது பார்ட்டு, அதுதான் டெட்லி ஹாலோஸ் பார்ட் 2. அதில் வந்து கொஞ்சம் டெப்த்தாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஹாரி பாட்டருடைய அப்பா ஜேம்ஸ் பாட்டர் அவர் நல்லவரா கெட்டவரான்றது வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து ரிவீல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஹாரி பாட்டருடைய அப்பா வந்து ரொம்ப நல்லவர்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டருடைய அப்பா வந்து நல்லவர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஹாரி பாட்டருடைய அப்பா கேரக்டரை வந்து கொஞ்சம் டெப்த்தாக இதில் சொல்லலை. ஸோ அது வந்து மிஸ்ஸிங் பிளாட்டாக நான் வந்து இந்த இடத்துல பார்க்குறேன். இதெல்லாம் ஒரு மிஸ்ஸிங் பிளாட்டான்னு கேட்குறீங்க. ஸோ நீங்களே வந்து இந்த படத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஹாரி பாட்டருடைய அம்மாவும் வந்து எப்பேற்பட்ட கேரக்டர்னு தெரியல. ஸோ ப்ரொஃபசர் செவரஸ் ஸ்னேப் வந்து அவர் கூட சொல்லுவார், உனக்கு உங்கள் அம்மா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான். அது ட்விஸ்ட்டோ, படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது நான் ஹாரி பாட்டரில் மிஸ்ஸிங் கண்டென்ட்டாக பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபசர் டம்பிள்டோரோட மேஜிக் வாண்ட், அதாவது அவரோட மந்திரக்கோள். இந்த மந்திரக்கோளில் வந்து ஹாரி பாட்டருக்கு வால்டமோர்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கனெக்ட் இருக்குது. இது வந்து அந்த படத்துலேயே வந்து வால்டமோர்ட் கேரக்டர் சொல்லும், ஹாரி பாட்டருடைய மந்திரக்கோளும் வால்டமோர்ட்டுடைய மந்திரக்கோளும் 2 பேரும் சகோதரம் மாதிரி. ஸோ ஒருத்தரை காயப்படுத்திக்கலாமே தவிர்த்து கொல்ல முடியாமல், அதற்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மேஜிக் வாண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டெட்லி ஹாலோஸ் பார்ட் 1ல், அதாவது 7வது பார்ட், இதை நான் வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும், அது வேற ஒன்று. அந்த கடைசி கிளைமேக்ஸில் வந்து
வால்டமோர்ட் போய் டம்பிள்டோருடைய கல்லறையிலிருந்து மேஜிக் வாண்ட் எடுக்கிற மாதிரி காட்டுவாங்க. எனக்கு இந்த இடத்துல தான் ஒரு சந்தேகம் கைஸ். செவரஸ் ஸ்னேப் வந்து டம்பிள்டோரை கொல்லுவார் ஹால்ஃப் பிளட் பிரின்ஸில். ஸோ அந்த ஹால்ஃப் பிளட் பிரின்ஸ்லேயே வந்து மேஜிக் வாண்ட் எடுத்துருக்கலாமே. ஆனால் அந்த டைமில் ஒரு கேங்கே வந்துச்சு. செவரஸ் ஸ்னேப் வந்து அஃப்கோர்ஸ் இதில் ஸ்பாய்லர் வேறு சொல்லிட்டேன்னா செவரஸ் ஸ்னேப் தான் டம்பிள்டோரை கொண்டாரு அப்படின்னு ஏன் அப்போவே எடுத்துகிட்டு போகல அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஒருவேளை இது மிஸ்ஸிங் பிளாட்டாக இருக்குமா? படத்துலேயும் வந்து நல்லா கவனித்தேன். ஹாரி பாட்டரோட மூவியில் 6th பார்ட்டுக்கும் 7th பார்ட்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல அதை வந்து சொல்லவே இல்லை. மேஜிக் வாண்டு வந்து கல்லறையில் தான் போய் எடுக்கணும்னு ஏதாவது விஷயம் இருக்கா? அங்கேயே வந்து வால்டமோர்ட்டோடைய டீமே அங்கே தான் இருந்துக்கும். அங்கே வந்து மேஜிக் வாண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இதை ஏன் வந்து டிலே பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ ஒருவேளை ப்ரோஸ் அண்ட் சிஸ் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மிஸ்ஸிங் கண்டென்ட்டுக்கு போகலாம். ஹாரி பாட்டருடைய லவ் காப்லெட் ஆஃப் ஃபயர். காப்லெட் ஆஃப் ஃபயரில் தான் முதல்ல சோவை பார்ப்போம். ஷீஷேஷின் யூனோ ப்ரோஸ் அண்ட் சிஸ் ஜஸ்ட் சர்காஸ்டிக் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அதில் வந்து ட்ரெயினில் ஃபஸ்ட்டு ஷோவா ஹாரி பாட்டர் பார்ப்பான். ஸோ அங்கே அவங்களுக்கு லவ் ஸ்டார்ட் ஆகும். ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸில் வந்து அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிரும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷோ வந்து இவங்க இருக்கிற இடத்துல, அதாவது இந்த இவங்க ஒரு ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ்ன்ற ஒரு சீக்ரெட் சொசைட்டி இந்த படத்தில். ஸோ அந்த சீக்ரெட் சொசைட்டி மாதிரியே இவன் ஒரு சீக்ரெட் சொசைட்டியாக ஃபார்ம் பண்ணியிருப்பான் ஹாரி பாட்டர். அதான் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்க ஏரியா வந்து போட்டு கொடுத்ததுனால ஷோ வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் ஹாரி பாட்டர். ஸோ ஓகே குட், நல்ல ஐடியா தான். அதுக்கப்புறம் இந்த லவ் ஸ்டோரியை வந்து நம்ம பார்க்க மாட்டோம், அப்படியே கடந்துருவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி கடைசியில் வந்து ஹாரி பாட்டருக்கு யார் பேராக வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஹெர்மைனி கேரக்டர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த எம்மா வாட்சன் பண்ண கேரக்டர் ஹெர்மைனி வந்து ரான் வீஸ்லிக்கு பேர் ஆயாச்சு. ஸோ ஹாரி பாட்டருக்கு பேர் யார் கிடைப்பாங்க அப்படின்னு 8th பார்ட் வரைக்கும் ஒரு குரூப் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த லவ்வை மட்டுமே இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற ஒரு குரூப் காத்துக்கிட்டு இருந்தாங்க. 8th பார்ட்டோட கிளைமேக்ஸ் டெட்லி ஹாலோஸ் பார்ட் 2, அதாவது 8th பார்ட்டை நான் சொல்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரான் வீஸ்லியோட சிஸ்டர் ஜினி வீஸ்லியே கல்யாணம் பண்ணியிருப்பான். ஸோ ஜினி வீஸ்லிக்கும் ஹாரி பாட்டருக்கும் சின்ன ஒரு கனெக்டை தான் காட்டியிருப்பாங்களே தவிர்த்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு கனெக்ட்ன்ற மாதிரி ஒன்றும் இல்லை. ஜினி வீஸ்லி இதுக்கு முன்னாடி வந்து யார் நெவின் லாங் பட்டனா அவங்களோட பேர் ஆகிற மாதிரி தான் வந்து சில இடங்களில் காமிச்சிருப்பாங்க. ஹாரி பாட்டருக்கு செட்டான பேர் மாதிரி இதை காட்டலை. ஸோ இதுவும் வந்து அந்த மிஸ்ஸிங் கண்டென்ட்டில் நான் ஒன்றா பார்க்கேன். நான் யூஸ்வலாக வந்து மூவிஸ்னாவே வந்து அதுக்கு ஒரு ஹீரோயின் கான்செப்ட் வந்து மெயினாக தேவைப்படும். ஸோ எதுக்காக இந்த லவ் கான்செப்டை வந்து தள்ளி வச்சாங்க? இல்லை லவ் கான்செப்டை வந்து ஏன் அப்படி அப்படியே மேலோட்டமாக சும்மா காமிச்சிட்டு கிளைமேக்ஸில் எப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு கண்ணுமாடி காட்டிட்டாங்க. ஸோ இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல கைஸ். ஓகே, நான் இதில் வந்து என்னுடைய பர்சனலாக நான் தேடி பார்த்ததில் எனக்கு இது வந்து மிஸ்ஸிங் கண்டென்ட்டாக தோணுனதை நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை இந்த மிஸ்ஸிங் கண்டென்ட் இது எல்லாமே வந்து மிஸ்ஸிங் கண்டென்ட் இல்லைடா, நீ போய் படத்தை இந்த சீனில் இதை போய் பார்த்தீங்கன்னா இது இருக்கும் அப்படின்னீங்கன்னா அஃப்கோர்ஸ் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இது பார்த்த உடனே மிஸ்ஸிங் கண்டென்ட்டாக இருந்ததையும் வந்து நோட் பண்ணி வச்சு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஹாரி பாட்டர் புக்கு படித்த ப்ரோஸ் அண்ட் சிஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதில் என்னென்ன பண்ணாங்க, புக்ஸில் எந்த மாதிரி எழுதினாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஹாரி பாட்டருடைய படம் யாராவது ஒருத்தங்க பார்க்குறாங்க, இல்லை ஹாரி பாட்டருடைய ஃபேன் யாராவது இருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நிறைய 90s கிட்ஸ் எல்லாம் இருப்பீங்க, வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஹாரி பாட்டருடைய ஃபேன் வந்து இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க. ஓகே ப்ரோஸ் அண்ட் சிஸ், ஹேவ் அ குட் டே. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.